திரு ரவீந்திரன், இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் நிகழ்வுகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது இது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? உரையாடல்களில் வழக்கமான ஒன்று தான், ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் தான் போயிட்டு இருக்குது. இதில் முதல்ல இவர் உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு, அவர் ரொம்ப வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் பேசுகிறாரு. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி வந்து திமுக அணிக்கு எதிராக இருக்கிறதுல பிரதானமாக இருக்கிறது அதிமுக அணி. அவங்க வந்து ஒரு சில பகுதிகளில் அதிக இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே வேளையில் என்டிஏயும் அவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு சில பகுதிகளில் தெற்கு மேற்கு பகுதிகளில் திமுக அணிக்கு எதிராட்டு ரெண்டாவது வந்திருக்காங்க. தருமபுரி போன்ற இடங்களில் ஜஸ்ட் நெருங்கி வந்திருக்காங்கன்னு பார்த்தா 60-40ங்கிற ரேஷியோவில் தான் இருக்குது. ஒரு 60% இடங்களில் பிரதான எதிரியான அதிமுகவும் 40% இடங்களில் புதுசாக ஒரு அணி அமைச்சிட்டு வந்த என்டிஏயும். இல்லை, நாடாளுமன்ற தேர்தல், அது சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அப்படி ஒரு சினாரியோ இருக்குமா? அதிமுக இதை விட தாண்டி என்டிஏ போயிடலாமே. சட்டமன்ற தேர்தல் இப்படி தான் முடிவு இருக்குன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லையே. மோடி அவர்களுக்கான தேர்தலுங்கிறதுனால பிஜேபி சாய்ஸ் இருந்தது, இப்போ இல்லைங்கிறது. பிஜேபிக்கு இதுவரை லீடரே இல்லை. 11.4% வாக்கு வந்திருக்கு. தமிழிசை வந்து ஜெயலலிதா அம்மையார் மதிக்கல மாநில தலைவரை. அவங்க மதித்தது ஹெச் ராஜாவா, இல கணேசனை போன்ற மற்ற இல்லாதவங்கள தான் மதித்தாங்க. இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில தலைவரே மதிக்கிறார் அந்த விழாவில், கலைஞர் விழாவில். ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் செய்து முருகன் திருவிழா நடத்துகிறாங்க. எதற்காக நான் வந்து அதிமுகவை தாண்டி போயிட்டு பாஜக நான் சொல்ல வரல. அதிமுக அணி தான் 23% வாக்குல பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு. என்னன்னா, பிரதான எதிர்க்கட்சி அல்லது திமுக எதிர்ப்புல முழுமையா இருக்கிறது அதிமுகங்கிற இடத்துல இருந்து அதுல வெவ்வேறு அணிகள் வருகிறதுங்கிறதே அதிமுகவுடைய பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிங்கிற ஒரு பார்வை. கண்டிப்பா அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக பலகீனப்படுத்தக்கூடிய முயற்சியை தான் உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க, பாஜக உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் ஸ்டெடியாக இருங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார். பட் யதார்த்தத்தில் அதிமுகவுக்கு பிரதான எதிரியாக இருக்கிறது திமுக தாங்கிறதும் உண்மை. ஒரு சில பகுதிகளில், குறிப்பாக திராவிட இயக்கம் கருத்தியலில் பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகாத பகுதிகளில், அந்த கருத்தியல் ஸ்ட்ராங்காக இல்லாத பகுதிகளில், தெற்கு மேற்கு பகுதிகளில் என்டிஏ இந்துத்துவா வளருதுங்கிறது உணர்றாங்க. ஏன்னா 57 பேரறிஞர் அண்ணா பெருந்தகை வரும்போது 15 சீட்டு 15% வாக்குங்கிறது வட தமிழகத்தில் தான். 62லையும் அதே நிலைமை தான் இருந்துன்னு சொன்னால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக தான் தெற்கு மேற்கில் அந்த கட்சி மக்கள் மத்தியில் சென்றடையும் போது அந்த நேர்மறையாக கருத்தியல் பலமாக உருவாதனால தந்தை பெரியார் அதிகம் பிரச்சாரம் பண்ணாத இடங்கள்ல கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஓட்டர் அந்த இடங்களில் என்டிஏயும் வந்திருக்காங்கன்னா இது பார்லிமெண்ட்டுக்காகன்னு சொல்ல முடியாது. அப்படி அதே இதில் பார்லிமெண்ட் தான் நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா ஏன் சேலத்தில் 9% போகுது, ஏன் மற்ற இடங்களில் இது விழுப்புரம் சிதம்பரத்தில் ஏன் டெபாசிட் இழக்குது? அந்த டெபாசிட் இழப்புங்கிறது என்டிஏக்கு வந்து வட தமிழகத்தில் இருக்குது, டெபாசிட் இழப்புங்கிறது அதிமுகவுக்கு தென் தமிழகத்தில் இருக்குது. ஸோ ஏரியா வைஸ் சில சேஞ்சஸ் வந்து தமிழ் மண்ணுக்குள்ள இருக்குது. அதுக்கு காரணம் பாசிட்டிவா திராவிட இயக்கம் எஸ்டாப்ளிஷ் ஆன இடம், நெகட்டிவா திராவிட இயக்கம் தன்னோட பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண இடங்கிறது நுணுக்கமா அரசியலை பார்க்கக்கூடிய கலைஞர் பேரனுக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில் அவர் பிரதான எதிர்க்கட்சி, பட் அது பலமா இல்லைங்கிறது தான் சுட்டி காட்டுறாருங்க தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவர் வந்து தன்னோட லீடர்ஷிப்பை பெருசாக நினைக்கிறார். எந்த சூழ்நிலையும் தன் லீடர்ஷிப் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். அந்த வகையில் பாஜக கூட ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய, என்டிஏ கூட ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்ததுன்னா அவருக்கு வந்து அவர் லீடர்ஷிப்புக்கு உள்ள இமேஜ் பாதிக்கும். வாக்கு விகிதத்திலையும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அவருக்கு பாதிக்கும். அதனால தான் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிற அந்த கருத்தை அவங்க முன்னெடுத்து அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் யதார்த்த சூழ்நிலை அவருக்கு எது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குதுன்னா, திமுக கழகத்துக்கிட்ட பாராளுமன்றத்தில் 22 எம்பிக்கள் திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. அதுக்கு வந்து இன்னைக்கு மோடி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பிஜேபியை பொறுத்தளவில். என்டிஏ மெஜாரிட்டி, பிஜேபி 240 தான். அதுல சந்திரபாபு நாயுடுவும் இவர் நிதிஷ்குமாரும் ஏன் சிராக் பஸ்வான் உட்பட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி லேட்டரல் என்ட்ரியை தடுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இவர்கள் சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு திமுக நெருக்கம், எமர்ஜென்சி அந்த அவங்க ஃபேமிலி எங்களுக்கு நெருக்கம், அதனால அவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். நாட் தட் ஸ்டாலின் வந்து உடனே போயிடுவார் நான் சொல்ல வரல. அந்த பெரிய முக்கியத்துவத்தை மு க ஸ்டாலினுக்கு 22 எம்பிக்கள் உண்ட ஒரு தலைவருக்கு, இந்திய அளவில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயருக்கு வந்து ரியலாக கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை இயல்பான அரசியலில் மோடி கொடுக்கிறாரு.